90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைவார்கள் என்று கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். உங்கள் கட்சியின் மீதும் தலைவர் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்களா என ஆர்பி உதயகுமார் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு அதிமுகவினரை கூவி கூவி அழைக்கிறீர்களே என்றும் அவர் வினவியுள்ளார். விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறியாகிவிட்டதா என ஆர்பி உதயகுமார் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறியாகிவிட்டதா எனவும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பிச்சை எடுப்பது போல அதிமுகவினரை கூவி கூவி அழைப்பதாக ஆர்பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவை அழிக்க ஆதவ் அர்ஜுனா முயற்சிப்பதாகவும் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். நீங்கள் சாமானிய தொண்டராக இறுதி எச்சரிக்கையாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையும் அதிகாரம் வழங்குகிறோம் என்கிற நாடகத்தையும் இனியும் நீங்கள் தொடர்வீர்களானால் நீங்கள் கடும் பின்விளைகளை அரசியல் பயணத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே வலிமையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணி ஆற்றும். வெற்றி தோல்விகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் பின்னடைவு ஏற்படுத்தியதில்லை. வெற்றிகள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஆனால் மக்கள் பணிக்கு அது தடையில்லை என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களுடைய அந்த கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கணம், எண்ணம், சிந்தனை, செயல்பாடு என்பதை அதிகார மையமாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏனால் அவர் சமீபத்திய வரவாக அரசியலிலே பொது வாழ்க்கையிலே இருப்பதனாலே அவருடைய அரசியல் பின்புலம் என்ன என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கவில்லை. தெளிவு பிறந்துவிட்டால் மக்கள் தெளிந்த நீரோடையாக புதிய நேரம் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் தொடர்வீர்களானால் கடும் விளைவுகளை நீங்கள் பின்தொடர வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களின் மனக்குமுறலாக பதிவு செய்கிறேன்.